نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقتربت الساعة وانشق القمر صدق الله مولانا العظيم قال نبينا عليه الصلاة والسلام لا تقوم الساعة حتى يبعث دجالون كذابون قريبا من 30 كلهم يزعم أنه رسول الله صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். புகழனைத்தும் ஏகவல்ல இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சிறப்பு வாய்ந்த ஜும்ஆவினுடைய தினத்தில் சிறப்பு வாய்ந்த அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற வர இருக்கின்ற அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் மேலான நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் சார்ந்திருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உலகம் தோன்றிய காலம் முதல் கியாமத்து நாள் வரை வர இருக்கின்ற, இன்னும் அதற்கு பின்னால் நடக்க இருக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் நமக்கு அருளப்பட்ட குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வழிகாட்டுதல் வழிமுறையின் மூலமாக நமக்கு தெளிவாக வழிகாட்டி விட்டான். எல்லாம் இப்படித்தான் நடக்கும், இதற்கு இதுதான் தீர்வு என்று இஸ்லாத்திலே அல்லாஹும் ரசூலும் நமக்கு வழிகாட்டி சென்று விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரான தெளிவான ஒரு மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் உலகத்தில் எவ்வளவோ படைப்புகளை படைத்தாலும் அவன் நாடிய சில படைப்புகளை அல்லாஹ் சிறந்ததாக தேர்ந்தெடுக்கிறான். வல்லாஹு யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார், தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான் அல்லவா, அல்லாஹ் உலகத்தில் நாடிய படைப்பை படைக்கின்றான். அவன் எதை நாடுகின்றானோ அதை படைக்கின்றான், அதை உருவாக்குகின்றான். அவன் நாடிய படைப்புகளிலிருந்து சிலவற்றை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். சில மனிதர்களை ரசூலாக, சில இடங்களை மகத்துவம் வாய்ந்ததாக, இப்படியாக அல்லாஹ் நாடிய சில இடத்தையும் நாடிய மனிதர்களையும் என்ன செய்கின்றான், அல்லாஹ் தன் வசம் உள்ளதாக சிறப்பு வாய்ந்ததாக என்ன செய்கின்றான், அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான் என்று அருள்மறை குர்ஆன் ஷரீஃபினுடைய வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. உலகத்தில் அல்லாஹ்வினுடைய நிறைய படைப்புகளில் காலம் போகின்ற போகிலே நிறைய படைப்புகளிலே ஃபேக், அதாவது போலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய
போலிகள் பரவலாக நாம் வாழுகின்ற காலகட்டத்தில் எல்லாத்துலேயுமே ஊடுருவி விட்டது. நாம் சாப்பிடுகின்ற பொருளாக இருக்கட்டும், நாம் பயன்படுத்துகின்ற அன்றாட தேவைக்குண்டான விஷயங்களாக இருக்கட்டும், அரிசி முதல் கொண்டு, காய்கறி முதல் கொண்டு, பழங்கள் முதல் கொண்டு, தங்கம் வெள்ளி போன்ற நாம் பயன்படுத்துகின்ற அன்றாட பயன்படுத்துகின்ற பொருட்களிலே எல்லா பொருட்களிலும் உலகத்தில் என்ன செய்து விட்டது? போலிகள் அப்படிங்கிறது உள்ள ஊடுருவி விட்டது. மனிதனுடைய அந்த பொருளாதார சிந்தனை, மனிதனிடத்தில் ஏற்படுகின்ற வீண் விரயங்கள், இதனுடைய விளைவாக நம்ம எல்லாத்துலேயுமே என்ன செய்கின்றோம்? போலிகள் அப்படிங்கிறத என்ன செய்கின்றோம்? நாம் பார்த்து வருகின்றோம். சமீபத்தில் ஏஐ தொழில்நுட்பம் என்று சொல்லுகின்ற போலித்தனமான தொழில்நுட்பங்களிலே போலிகளாக உருவாக்கக்கூடிய, எதையும் செய்து முடிக்கக்கூடிய, எதையும் நாம் கற்பனை பண்ணுவதை தேர்ந்தெடுத்து எடுத்து நடத்தி முடிக்க முடியும். அவர் அதை சம்மந்தப்பட்டிருக்கவே மாட்டார், ஆனால் அவரை வைத்து ஒரு விஷயத்தை எடுத்து காட்டிவிட முடியும் என்கின்ற இந்த ஏஐ தொழில்நுட்பம் போன்ற நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள், நிறைய விஷயங்களில் போலிகள் அப்படிங்கிறது என்ன செய்து விட்டது? ஊடுருவி விட்டது உலகத்தில். இந்த போலிகள் அப்படிங்கிறது உலக விஷயத்தை அப்படிங்கிறத ஒரு பக்கம் தாண்டி இன்னொரு பக்கத்தில் மார்க்கம் சார்ந்த விஷயங்களிலும் ஊடுருவி இருக்கிறது. ஷரியத்து சார்ந்த மார்க்க ரீதியான சில விஷயங்களிலே போலிகள் ஊடுருவல் அப்படிங்கிறது தொடர்ந்து இஸ்லாத்தினுடைய வரலாறிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் தன்னை நபியாக வாதிடுவதும், தன்னை ஈசா நபி என்று சொல்லி வாதிடுவதும், தன்னை மஹதி அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி வாதிடுவதும், இப்படியான வாதங்கள் இருக்கிறது அல்லவா? இப்படி வாதிடக்கூடிய போலிகள் இருக்கிறார்கள் அல்லவா? இவர்கள் எல்லாம் தொடர்ந்து இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் தொட்டு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார்கள். கியாமத் நாள் வரைக்கும் வந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பது ஹதீஸிலே நமக்கு என்ன செய்கிறது? நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறது. அப்போ நிறைய வரலாற்று நாம் பார்த்தோம் சொன்னால் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்ட போலிகளும் இருக்கிறார்கள். குர்ஆனுடைய வரலாறு நமக்கு தெரியும். ஃபிரௌனை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உயர்ந்த கடவுள் என்று சொன்னான். நம்ரூது சொன்னான், நான் கடவுள், ஒன்றை என்னால் படைக்கவும் முடியும், ஒன்றை என்னால் அழிக்கவும் முடியும், என்னை ஒன்றால் உருவாக்க முடியும், அழிக்க முடியும், எனக்கு அந்த சக்தி இருக்கிறது என்று நம்ரூது பேசினான். ஃபிரௌன் நான் தான் உயர்ந்த கடவுள் என்று சொன்னான். இவைகள் எல்லாம் தன்னை கடவுள் என்று சொல்லிக்கொண்ட போலிகள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய முடிவை வைத்து ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பாடம் கற்பித்து விட்டான். கடவுள் என்று சொன்னால் அவன் இறக்கக்கூடாது, அவர்களை இறக்க செய்து விட்டான். அவர்களுக்கு இறப்பு என்றது இருக்கக்கூடாது, அவர்களுக்கு மனைவி மக்கள் என்பது இருக்கக்கூடாது, அவர்கள் யாரிடத்திலும் கடவுள் என்றால் தேவையாக கூடாது. இந்த எல்லாம் ஃபிரௌனிடத்தில் இருந்தது, நம்ரூது இடத்தில் இருந்தது. எல்லாத்தையும் வைத்து அல்லாஹ் உலகத்துக்கு பாடம் நடத்திவிட்டான். கடவுளாக அவர்கள் தகுதி பெற முடியாது. அவர்கள் போலிகள், அவர்கள் போலிகள், அவர்கள் ஃபேக் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? திருமறை குர்ஆன் ஷரீஃபில் அவர்களை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டிவிட்டான். இவங்கெல்லாம் யாருன்னா தன்னை கடவுள் என்று வாதிட்டவர்கள். நான் கடவுள், நான் இறைவன் என்று அன்றையிலிருந்து நிறைய பல்வேறு விதமான நாம் சிந்தித்தோம் சொன்ன நிறைய மனிதர்கள் தன்னை என்ன செஞ்சிருக்கிறாங்க? இப்படியாக வாதிட்டிருக்கிறார்கள். ஆனால் இவைகள் எல்லாம் என்ன? ஒருபோதும் கடவுள் அப்படிங்கிற அந்தஸ்தை அடைய முடியாது. அவைகள் எல்லாம் போலிகள் என்கின்ற முடிவை திருக்குர்ஆன் என்ன செய்கிறது? நமக்கு தருகிறது. அடுத்து தன்னை நபியாக வாதிட்டவர்கள் நிறைய உண்டு வரலாற்றில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் தொட்டு ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, லா தகூமு ஸாஆ, கியாமத் நாள் என்பது வராது, ஹத்தா யுபஅஸ தஜ்ஜாலூன கذாபூன கரீபம் மின சலாசீன், கிட்டத்தட்ட 30க்கும் நெருக்கமான மனிதர்கள் தன்னை நபி என வாதிடுவார்கள். தன்னை நபி என சொல்லக்கூடிய பொய்யர்கள் உலகத்தில் தோன்றுவார்கள். அந்த நிலை தோன்றாமல் கியாமத் நாள் என்பது வராது. எல்லாமே என்ன சொல்லுவாங்க? ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லுஹும் யஸ்அமு அன்னஹு ரசூலுல்லாஹ், எல்லாரும் எதை முன்வைப்பார்கள் தெரியுமா? நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த ரசூலுடைய முத்திரைங்கிறது முடிந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி. அதற்கு பின்னால் நபி வரப்போவது கிடையாது. ஆனால் பெருமானார் சொன்னாங்க, எனக்கு பின்னால் கிட்டத்தட்ட 30 பேர் வரைக்கும் பொய்யர்களாக வாதிடுவார்கள், பொய்யாக தன்னை நபி என வாதிட்டு மக்களுக்கு மத்தியிலே பேசுவார்கள் என்று சொன்னார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே நடந்துருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்திலே முசைலமா என்று சொல்லக்கூடிய ஒருவர், முசைலமத்துல் கذாப் என்று அவனுக்கு அரபியிலே சேர்த்து சொல்லுவார்கள், பொய்யன். தன்னை என்ன செய்தான்? நபியாக வாதிட்டான். அவன் யமாமா என்ற ஒரு பகுதியிலே வாழ்ந்து வந்த ஒருவன்.
அவன் என்ன செய்தான், தன்னுடைய மக்களிடத்தில் இன ரீதியாக உணர்ச்சி ஊட்டுகிறான். மக்கள்கிட்ட போய் அவங்க சமூக மக்களிடத்தில், அதாவது அரபு நாடுகளில் கோத்திரமாக இருப்பார்கள். குறைஷி கோத்திரம் அது ஒரு குடும்பம், இவங்க ஒரு கோத்திரம், இப்படி ஒவ்வொரு குடும்பம் என்று சொல்லுகிறோமே. இந்த முசைலமா என்பவன் அவன் சார்ந்திருக்கிற குடும்பத்தாரிடத்தில் கோத்திரத்திடத்தில் போய் சொல்லுகின்றான், என்ன தெரியுமா, நமக்கு பின்னால் வந்த குறைஷி குலத்திலிருந்து ஒருவர் நபியாக வருகின்ற பொழுது நம்ம குடும்பத்திலிருந்து ஒருத்தர் நபியாக வர முடியாதா, அது என்ன சாத்தியப்படாதா என்று சொல்லி மக்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறான், ஒரு உணர்வை ஊட்டுகிறான். அவங்க குடும்பத்திலேருந்து வந்துட்டாங்க, நம்ம என்ன அதை விட பெரியவங்கள, நாம் அதுக்கு முன்னால் இருந்துக்கிட்டு இருக்கோம், அப்போ நம்ம போய் ரசூல்னு சொல்லலாம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த அவன் சார்ந்திருக்கிற மக்களிடத்தில் அவன் என்ன செய்கிறான், ஊட்டுகிறான். அவனை பின்பற்றி சிலர் செல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்திலே தன்னை நபி என வாதிட்டு இறுதியாக அவனுடைய நிலைமை ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே போர் நடைபெற்று அந்த போரில் என்ன செய்யப்பட்டான், கொலை செய்யப்பட்டான். இது அவன் முசைலமத்துல் கذاب என்பன் தன்னை நபி என வாதிட்டான். நான் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு வஹி வருகிறது, எனக்கு வேதம் வருகிறது, அல்லாஹ்விடத்திலிருந்து இதை செய்தி வருகிறது என்று சொல்லி அவன் என்ன செய்தான், தன்னை வாதிட்டான். அடுத்து அஸ்வதுல் அனஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவன் அடுத்து அப்படி வரலாற்றினுடைய தொடர் காலகட்டத்திலே தன்னை நபி என வாதிட்டான். அவனுடைய இறுதி முடிவும் என்ன ஆனது, கொலை செய்யப்பட்டிருக்கிறான். அதுக்கடுத்து நமக்கு தெரியும் மிர்சா குலாம் அகமது காதியானிகள் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அவனும் தன்னை என்ன செய்கிறான், தன்னை நபியாக, நான் இறுதி தூதர், முஹம்மது நபி அவர்கள் இறுதி தூதர் கிடையாது, நான் தான் இறுதி தூதர், என்னை பின்பற்ற வேண்டும், எனக்கு வஹி இறங்கிறது என்றெல்லாம் மக்களுக்கு மத்தியில் ஏமாற்றி அவர்களுக்கென்று சில குழுக்கள், அவர்களை பின்பற்றக்கூடிய சில மனிதர்களை இன்று வரைக்கும் நாம் என்ன செய்கின்றோம், ஆங்காங்கே நாம் பார்க்கலாம், கேள்விப்படலாம். அவனும் என்ன செய்தான், தன்னை நபியாக வாதிட்டான். இப்படி வரலாற்றில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் தொட்டு தான் நபி என்று வாதிட்டவர்கள், இதெல்லாம் பொய்யான வாதங்கள். இதெல்லாம் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் இப்படிலாம் நடக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மாதிரி யாராவது ஒருவர் கிளம்புவார், தன்னை நபி என வாதிடுவார், தான் நபி என அல்லாஹ்வுடைய தூதர் என சொல்லுவார் என்ற செய்தியை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுட்டாங்க, நமக்கு தெளிவுபடுத்தி விட்டு போட்டார்கள். இதுவும் கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்றாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்போ இந்த வரிசையில் தன்னை கடவுள் என்று போலி கடவுள்களாக அறிமுகப்படுத்தியவர்கள் உண்டு, தன்னை நபி என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்று அறிமுகப்படுத்தியவர்கள் வரலாற்றில் உண்டு. இந்த வரிசையில் தான் தன்னை ஈசா நபியாக, தன்னை ஒரு நான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸில் வந்து இருக்கக்கூடிய கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் மஹதி அலைஹிஸ்ஸலாம் என்று ஒருவர் வருவார், ஒரு மனிதர் வருவார், அவர் நான் தான் என்று சொன்ன பொய்யர்கள் கிட்டத்தட்ட வரலாறுகளில் எழுதுகிறார்கள், ஹதீஸுகளில் 100க்கும் அதிகமான பேர், 100 பேர் பக்கத்தில் அப்படி சொல்லியிருக்கிறாங்களாம். வரலாற்றினுடைய ஒட்டுமொத்த திசையிலும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த காலம், அதற்கு பின்னால் வாழ்ந்த காலம், சஹாபாக்களுடைய காலம், தாபியங்கள், இப்படி ஒவ்வொரு காலங்கள் தொட்டும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மனிதர் என்ன செய்திருக்கிறார், தன்னை மஹதி அலைஹிஸ்ஸலாம், நான் மஹதி. எந்த மஹதி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, இறுதி நேரத்தில் சில அடையாளங்களை சொல்லி இப்படி ஒரு மனிதர் வருவார், அவருக்கு பின்னால் எல்லா முஸ்லீம்களுடைய சமூகமும் ஒன்று கூடும், அவருடைய தலைமைக்கு கீழாக ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய சமுதாயம் ஒன்று கூடும், அவருடைய தலைமையில் இஸ்லாம் மிகப்பெரிய எழுச்சி பெறும், வெற்றி பெறும் என்றெல்லாம் அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா. அப்படிப்பட்ட மஹதி அலைஹிஸ்ஸலாம் நான் தான் அப்படின்னு சொல்லி வாதிட்டவர்கள் வரலாற்றிலே நெடுக உண்டு. அதில் 1979 காபத்துல்லாவில் நின்று கொண்டு ஒருவன் சொன்னார், காபத்துல்லாவில் தொழுகையினுடைய நேரம், ஃபஜ்ருடைய தொழுகை முடிஞ்சோன்னு ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுகிறது, அவங்களுக்கு மத்தியில் பெரிய ஒரு குழப்பங்கள் ஏற்படுகிறது. அப்போ ஒருவன் முன்னால் நின்று எடுத்து பேசுகின்றான், நான் தான் மஹதி என்று சொல்லுகின்றான். எந்த அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க, அவருடைய பெயர் முஹம்மது, நான் பின்னாடி சொல்கிறேன் அவங்களுடைய அடையாளங்கள்லாம் என்னென்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள் என்று. என்னுடைய பெயர் முஹம்மது என்று சொன்னான், என்னுடைய அத்தா பெயர் அப்துல்லா, இங்கே நடக்கின்ற அனாச்சாரங்கள் அட்டூழியங்கள் எல்லாம் இங்கே பெருகிவிட்டது, நான் மகதியாக தோன்றிவிட்டேன், என்னிடத்தில் எல்லாம் பையத்து செய்யுங்கள், என்னை எல்லாம் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி எப்போ 1979 அந்த ஆண்டுகளிலேயே காபாவிலே குழப்பம் ஏற்பட்டு விட்டது, மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டது. கடைசியில் அது மிகப்பெரிய சண்டையாக மாறி இறுதியில் அவன் என்ன செய்யப்பட்டான், கொலை செய்யப்பட்டான் என்று வரலாறுகள் நமக்கு என்ன செய்கிறது, தெளிவான ஆதாரங்களோடு வரலாறுகள் நமக்கு பதிவு
தெளிவு செய்து காட்டுகிறது. இப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னை மஹதியாக வாதிட்டவர்கள் வரலாற்றில் நிறைய உண்டு. சமீபத்தில் நாம் கேள்விப்பட்டிருப்போம், சென்னையிலே ஒருவர் தன்னை மஹதியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நான் மஹதி என்றும் எனக்கு கனவுல இப்படிலாம் காட்டப்படுது, கனவிலே நான் இந்த மாதிரியான காட்சிகளை பார்க்கிறேன், பின்னால் காலத்தில் நான் மஹதியாக வருவேன் என்று சொல்லி ஒருவர் வாதிடுகிறார். அவர் ஒரு ஆலிம் என்று சொல்லி அவருடைய ஆலிமுடைய சனதெல்லாம் அந்த மறுசாக்கள் அது பறிக்கப்பட்டு விட்டது. அது தனி, அவங்கெல்லாம் கூட்டு பேசினாங்க, அவங்க பல விதமான விஷயங்களை சொன்னாங்க, கேட்டாங்க. ஆனால் அவர் எதற்கும் கடைசி வரைக்கும் அவர் சொல்லுகின்ற ஒரே விஷயம் என்ன, எனக்கு கனவுல காட்டப்படுது, வந்தாலும் வரலாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். அவருடைய ஆலிம் அப்படிங்கிற அந்த பட்டம் கூட சனது கூட என்ன செய்யப்பட்டு விட்டது, அந்த மதரசா சார்ந்தவர்கள் அதை பறித்து விட்டார்கள். நாங்கள் திரும்ப பெற்றுக்கிறோம் என்ற செய்தியும் தகவலையும் என்ன செஞ்சுட்டாங்க, மதரசாவிலிருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் மூலமாக வெளியிட்டு விட்டார்கள். அப்போ கனவுல காட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி இது மாதிரியான சர்ச்சைகள் கிளப்புகள் அவருக்கு சார்ந்த 4 பேர் இருக்க தான் செய்கிறார்கள். அவரை சார்ந்து பின்பற்றக்கூடிய, அவருக்குன்னு மெட்ராஸில் ஒரு பள்ளியாசல் இருக்கிறது, 50 பேர் அவரை பின்பற்றக்கூடிய, அவரை நினைத்து வாழக்கூடிய, அவரை சார்ந்தவர்கள் 40-50 பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்போ இதெல்லாம் ஒரு குழப்பமான ஒரு சூழலை உருவாக்குவது, மக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக கனவுல நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன். கனவு அப்படிங்கிறது இஸ்லாத்தில் தனி சப்ஜெக்ட், அதை பற்றி தனியாக விரிவாக பேசணும். ஏன்னா ஹதீஸில் கனவு சம்பந்தமான தனியாக பாடம் இருக்கிறது, கனவுகள் எப்படி, அது குறிப்பாக இப்போ ஒருத்தர் ரசூலுல்லாவை நான் பார்த்தேன்னு சொன்னால் அது உண்மைதான். ஏன்னா சஹீஹான ஹதீஸில் என்ன வருகிறது, யார் என்னை பார்க்கிறாரோ, இப்போ ஒருத்தர் நான் ரசூலுல்லா எனக்கு காட்டப்பட்டாங்க, ரசூலுல்லாவை பார்த்தேன் என்று சொன்னால் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, என்னை யார் கனவிலே பார்க்கிறாரோ அவர் என்னை தான் பார்த்தார். ஏன்னா ஷைத்தான் என்னுடைய ரூபத்தில் வரமாட்டான், ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், என்னுடைய ரூபத்தில் வரமாட்டான். இப்போ ரசூலுல்லா ஒருவர் பார்த்தான்னு சொன்னால் கூட அதை நம்பி விடலாம். ஆனால் எனக்கு கனவுல இப்படி காட்டப்பட்டது அப்படி காட்டப்பட்டது, நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்க போகிறேன், மஹதியாக வரப்போகிறேன் என்றெல்லாம் சொல்லுகின்ற செய்திகள் அது ஷைத்தானுடைய ஊடுருவலாக கூட இருக்கலாம், ஷைத்தான் போடுகின்ற செய்திகளாக இருக்கலாம். அப்போ கனவுங்கிறது அது தனி சப்ஜெக்ட், அது தமிழ்பானம். அப்போ இப்படி வாதிடக்கூடியவர்கள் சமீப காலத்திலே பரவலாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்து கொண்டு தான் இருந்திருக்கிறார்கள். அருமையானவர்கள், நமக்கு ஹதீஸில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் நமக்கு தெளிவான விஷயங்களை சொல்லிவிட்டு செஞ்சுட்டாங்க. அவருடைய அடையாளங்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லவா, மஹதி அப்படிங்கிறவர் என்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வம்சாவளியில் தான் வருவார். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அடையாளங்கள். முதல் அடையாளம், அவர் என்ன செய்வார், பைத், அதாவது அஹ்லே பைத், ரசூலுடைய குடும்பத்தில் இருந்து தான் அவர் வருவார் என்பது முதல் செய்தி. என்னுடைய மகள் ஃபாத்திமா, அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மூலமாக தோன்றுகின்ற அந்த சந்ததிகளினுடைய வழி தோன்றல தான், அவங்களுடைய பரம்பரையிலலாம் அவங்களுடைய குடும்பத்தில் தான் மஹதி என்ற ஒரு மனிதர் தோன்றுவார். யுவாத்திஹு இஸ்மஹு வ இஸ்மி, அவருடைய பெயரும் என்னுடைய பெயரும் ஒன்றாக இருக்கும். அப்படின்னா என்ன, இவருடைய பெயரும் முஹம்மது என்று தான் இருக்கும். மஹதினா வழிகாட்டக்கூடியவன் அர்த்தம், அதை எல்லா மக்களுக்கும் ஒன்று சேர்ந்து வழிகாட்டியாக இருப்பார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹதி அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க ஹதீஸில். ஆனால் இப்படி அவர்களை பற்றி அடையாளத்தை பற்றி சொல்லும் பொழுது அவங்கள பற்றி மக்களுக்கு மத்தியில் சொல்றப்ப இப்படி சொல்றாங்க, யுவாத்திஹு இஸ்மி வ இஸ்முஹு, அவருடைய பெயரும் என்னுடைய பெயரும் ஒன்றாக இருக்கும். அதே போல அவருடைய தந்தையுடைய பெயரும் என்னுடைய தந்தையுடைய பெயரும் ஒன்றாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை பெயர் அப்துல்லா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் முஹம்மத். இதே போன்றுதான் அவருடைய பெயரும் இருக்கும், அவருடைய தந்தையுடைய பெயரும் இருக்கும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டான அடையாளங்கள் என்ன என்பதை ஒரு பெயரின் மூலமாக அந்த பெயரிலே அவர்களுக்கு ஒன்று சேரும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லி இருக்கிறார்கள். எப்பொழுது அநியாயங்கள் அதிகமாக ஆகிறதோ, அழிச்சாட்டியங்கள் பரவலாக போகிறதோ, சமூகத்திற்குள்ளாக சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படுகிறதோ, அந்த சூழலிலே அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வார்கள், உள்ளிருந்து வெளிப்படுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்ததரக்குல் ஹாக்கிம், முஸ்னத் அஹமது போன்ற ஹதீஸ் கிதாபில் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றது அந்த சூழ்நிலையில் ஏற்படுகின்ற சில அடையாளங்களையும் போட்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய நிறைய பூகம்பங்கள் ஏற்படும், மழை அதிகமான முறையில் பெய்யும், காலங்கள் தவறி மழை பெய்கிறது என்ன செய்யும், அதிகமான முறையில் மழையினுடைய காலங்களாக மழை பொழியக்கூடிய காலங்களாக அதிகமாக இருக்கும். இப்பெல்லாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரியான சூழ்நிலை வரும், ஒரு நேரம் ஏற்படும். இப்னு மாஜாவில் வருகிறது,
மக்காவினுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக வேண்டி ஒரு அரசனுடைய 3 பிள்ளைகள் சண்டை போடுவார்கள். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும்னு சொல்லி 3 பிள்ளைகள் சண்டை போடுவார்களாம். 3 பிள்ளைகளில் யாருக்குமே அது கிடைக்காம போயிடும், யாருக்குமே அது கிடைக்காம போயிடும். இது ஒரு குழப்பமாக பெரிய ஃபசாதாக மக்காவில் ஏற்படும், மிகப்பெரிய ஒரு குழப்பமாக ஏற்படும். அந்த குழப்பம் ஏற்பட்டு கொண்டிருக்கிற சமயத்தில் மதீனாவிலிருந்து ஒரு மனிதர் வெளியாகுவார். மதீனாவிலிருந்து ஒரு மனிதர் வெளியாகி காபாவிற்கு வருவார். காபாவில் வந்து ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கும், அந்த மகாமே இப்ராஹிமுக்கும் மத்தியில் இருப்பார். அந்த இடத்துல தான் அவர் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடையாளம் காணப்படுவார்கள். ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் மகாமே இப்ராஹிமுக்கும் மத்தியில் ஒரு மனிதர் இருப்பார், அவர்தான் மஹதியாக இருப்பார். இதில் இன்னொரு செய்தி என்னன்னா, அவர் தன்னை மஹதி என்று ஒத்துக்கொள்ள மாட்டார். மக்கள் எல்லாம் அவர்களை ஈர்த்து விடுவார்கள். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்களா, அவங்கள்ட்ட போய் கேட்டாங்களா, அப்பயே இந்த மாதிரி நிறையா பேர் தன்னை மஹதி, நான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது என்ன, இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி கேட்டப்ப அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்களாம். இதப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க விளக்கம் கொடுத்தாங்களாம். இந்த மாதிரி மஹதி அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு ஒருத்தர் தோன்றி வெளிப்பட்டார்னு சொன்னால் மக்கள் எல்லாம் ஈ மொய்ப்பதை போன்று அவரை மொய்த்து கொள்வார்கள். எல்லாரும் என்ன செஞ்சிடுவாங்க, ஈ மொய்ப்பதை போன்று அவரை மொய்த்து கொள்வாங்க. அந்த நிலைகளை நீங்கள் பார்க்காதவரை மஹதி உங்களுடைய வீட்டு வாசலில் நடந்து போகிறாருன்னு யார் சொன்னால் கூட நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ அல்லாஹ் வந்து ஏற்படுத்தி விடுவான் மஹதி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி, இவர்தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம், கியாமத்தினுடைய நெருக்கத்தில் வர இருக்கிற அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறத மக்களுடைய உள்ளங்களின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்வான், அதை வெளிப்படுத்தி விடுவான் என்பதை சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்தாங்க, ஒரு விளக்கமாக சொல்லித் தருகிறார்கள். அப்போ அவர் ஒத்துக்க மாட்டார், ஆனால் அங்கே இருப்பவர்களால் கடைசியில் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் ஒத்துக்கொள்ளப்பட்டு அவர்களுடைய தலைமைக்கு கீழாக தான் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும் ஒன்று சேரும். எல்லா முஸ்லீம் சமூகமும் கியாமத்தினுடைய அந்த நெருக்கத்தில் என்ன செய்யும், மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் அவருடைய தலைமைக்கு கீழாக மிகப்பெரிய ஒன்று சேர்வார்கள். ஒன்று சேர்ந்து பெரிய பெரிய போர்கள் எல்லாம் நடக்கும், பெரிய பெரிய நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும். இன்றைக்கு இருக்கின்ற அந்த பலஸ்தீன் இன்னைக்கு எவ்வளவோ சிரமத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாம் துஆ செய்ய வேண்டும். ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு ஒரு நேரத்தில் பட்டினியை தாங்க முடிய மாட்டேங்குது. நம்ம ஒரு நேரம் இப்போ மதியானம் சாப்பாடு குறிப்பிட்ட டைம் வச்சுருப்போம், 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே நம்ம சாப்பிடணும். அந்த நேரத்தை தாண்டுறப்ப நமக்கு எவ்வளோ கோவம் வருது, கைகள்லாம் ஒரு மாதிரி ஆகுது, கோவம் வருது. வீட்டில் சண்டை போடுறோம், சாப்பாடு என்ன லேட் ஆகுது, ஏன் இதாகுது. சில நேரத்தில் வீட்டில் தட்டு இதெல்லாம் பறக்குது, கோபத்தில் சண்டைகள் பெருசாகுது. இந்த மாதிரியான நிலைமைகள்லாம் ஏற்படுது அல்லவா. இந்த பலஸ்தீனில் இப்போ உள்ள செய்திகள் நாம் பார்த்துருப்போம், பட்டினியினால் கிட்டத்தட்ட 1000 பேர் வரைக்கும் உயிரை விட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக இருக்கிறார்கள். பட்டியினால் சாப்பாடு கிடைக்கவில்லை, அவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்தான் அல்லாஹ் அந்த மக்களை அல்லாஹ் மிகப்பெரிய உதவி செய்ய வேண்டும். அவங்களுடைய ஈமானுடைய பலம் மிகப்பெரிய, அல்லாஹுடைய உதவி முக்கியம். எல்லா மக்களும் துஆ செய்யுங்க அவங்களுக்காக வேண்டி. அவர்கள் பட்டினியினால் வஃபாத்தாகி கொண்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கத்தில் மிகப்பெரிய வேதனையான விஷயம், அந்த பலஸ்தீன் பூமி முஸ்லீம்களுடைய ஆட்சிக்கு கீழாக வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஒன்று கூடி முஸ்லீம்களுடைய ஒரு தலைமை இடமாக அந்த பலஸ்தீன் அந்த பூமி என்ன செய்யும், இருக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு எப்போ கியாமத்தினுடைய நெருக்கத்தில் அது தலைமையிடமாக ஆனதற்கு பின்னால் மிகப்பெரிய முஸ்லீம்களுக்கும் அவர்களுக்கு எதிராக இருக்கின்ற நஸராக்களுக்கும் யகூதிகளும் ஒன்று சேர்ந்து முஸ்லீம்களை எதிர்ப்பார்கள். முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க, எதிர்த்து சண்டையிட வருவார்கள். பெரிய போர் நடக்கும். அந்த போரில் முஸ்லீம்கள் 3 பகுதிகளாக இருப்பாங்க. ஒரு பகுதியினர் ஷஹீதாக ஆக்கப்பட்டுருவாங்க, கொல்லப்பட்டுருவாங்க அந்த போரில். இன்னொரு பகுதியினர் என்ன செய்வாங்க, அவர்கள் பின்வாங்கி விடுவார்கள், தோல்வி அடைந்து விடுவார்கள். 3வது ஒரு பகுதியினர் போராடி கொண்டே இருப்பார்கள். கடைசியில் இறுதியில் என்ன செய்வாங்க, அவர்கள் வெற்றி அடைவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்தினுடைய அந்த நெருக்கங்களிலே, உலக அழிவினுடைய அந்த நெருக்கங்களிலே நடக்கின்ற நிகழ்வுகள், மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்கன்னா அதுக்கு பின்னால் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஹதீஸில் நமக்கு தெளிவாக வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அப்போ பெரிய வெற்றி கிடைக்கும், முஸ்லீம்களுடைய கையில் வெற்றி கிடைக்கும், அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அந்த நேரத்தில் ஒரு குழப்பம், அடுத்த குழப்பம், அப்பொழுதுதான் பெரிய அடையாளங்கள் ஒன்றொன்றாக தோன்ற ஆரம்பிக்கும். தஜ்ஜால் வெளிப்பட்டு விட்டான் அப்படிங்கிற செய்தி வரும். தஜ்ஜால் என்ன செஞ்சுட்டான், வெளியாகிட்டான், தஜ்ஜால் வெளிப்பட்டு விட்டான் என்கின்ற தகவல்கள் போகும். அவர்கள் மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தை
ஜமாத்தையும் கூட்டுக்கொண்டு அவங்க என்ன செய்வாங்க, சிரியாவினுடைய அந்த பள்ளியாசலில் போய் எல்லா மக்களையும் ஒன்று சேர்ப்பார்கள். எல்லா மக்களையும் அவர்கள் ஒன்று சேர்ப்பார்கள். ஒன்று சேர்த்து அங்கே தொழுகைக்காக வேண்டி அமர்ந்திருப்பார்கள். அல்லாஹு தாலா அந்த நேரத்தில் தான் யாரை இறக்குவான், ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்திலிருந்து 2 மலக்குமார்களுடைய உதவியோடு ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வருவார்கள். அப்படி தொடர்ந்து கியாமத்தினுடைய அடையாளங்கள் அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த நிகழ்வுகள் எல்லாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகைக்கு பின்னால் இவ்வளவு விஷயங்கள் நடக்க இருக்கிறது, இவ்வளவு செய்திகள் என்ன செய்திருக்கிறது, அதுக்கு பின்னால் நடக்க இருக்கிறது, இவ்வளவு வெற்றிகள் முஸ்லீம்களுக்கு மத்தியில் கிடைக்க இருக்கிறது, பெரிய அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து என்ன செய்யும், பெரும் அடையாளங்கள் எல்லாம் ஒன்றொன்றாக தோன்றி உலகம் அழிவதற்கு தொடங்கிவிடும், உலக அழிவு நாள் தொடங்கிவிடும் என்று சொல்லி அருமையினார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு ஹதீஸில் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால் அருமையானவர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி உண்டான தகவல்கள் இதுதான், ஹதீஸில் வந்திருக்கிற செய்திகள், அவர்கள் குறித்து உண்டான தகவல்கள், அவங்கள பற்றி உண்டான ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய சுருக்கமான விஷயங்கள் இதுதான். ஆனால் இது அல்லாமல் மற்ற இடையில யாராவது எந்த மனிதர்கள் வந்தாலும், எந்த மக்கள் தன்னை மஹ்தி என்று சொன்னாலும் அவர்களுக்கு எந்த அடையாளங்களும் இல்லாமல் நாம் இதை ஏற்றுக்கொள்வதோ, கண்மூடித்தனமாக அவர்களை பின்பற்றுவதோ. இன்றைக்கி என்னன்னா, நம்ம எத்தனை குரூப்பாக போனாலும் எல்லா குரூப்லேயும் ஆள் இருக்குது. இங்கே எத்தனை குரூப்பாக எத்தனை பிரிவுகளாக பிரிஞ்சாலும் எல்லாத்துலேயும் 50 பேர் 100 பேர் எல்லாத்துலேயும் 50 இதை நாங்கள் பின்பற்றுறோம், நாங்கள் இதை பின்பற்றுறோம், அதை பின்பற்றுறோம் சொல்லி இப்படியாக எல்லாத்துலேயுமே ஆள் இருக்கும். அது புரிந்து செய்கிறார்களா, புரியாமல் போகிறாங்களா, என்ன ஏது அப்படிங்கிறது என்ன செய்யாது, தெரியாது. அதனால் விழிப்புணர்வுக்காக இந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. நாம் யாரையும் கண்மூடித்தனமாக எடுத்துக்கொண்டு அவர்களை பின்பற்றி வாழக்கூடாது. ஆக கண்ணியமிக்க இந்த கியாமத்தினுடைய அடையாளங்கள் நமக்கு சொல்லுகின்ற இன்னொரு செய்தி, உலகத்தினுடைய நம்ம நிறைய அடையாளத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் கண்ணு முன்னால். எவ்வளவோ சின்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன நிறைய அடையாளங்கள், நிறைய சின்ன அடையாளங்கள் நம் கண்களுக்கு முன்னால் நடைபெற்று முடிந்து விட்டது. இன்னும் ஒரு சில சின்ன அடையாளங்கள்லேயே சில அடையாளங்கள் தான் நடக்க வேண்டியது இருக்கிறது. இதல்லாமல் பெரும்பாலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நாம் கண்களுக்கு முன்னால் பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு கற்றுத்தருகிற இன்னொரு தகவல், நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். நாம் நம்மளை என்ன செய்யணும், சரியாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய நிலைகளை, நம்முடைய தொழுகைகளை, நம்முடைய செயல்களில், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பாவங்களை, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தவறான வழிகளை எல்லாம் நாம் இப்போ சரி செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நேராக ஆக்கணும். நம்முடைய நிலைகளை சரி செய்யணும். நம்முடைய தொழுகையினுடைய நிலைகளை யோசிச்சு பாருங்கள். ரொம்ப கவலையான விஷயம். அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிற விஷயங்கள் தான். சாதாரண வக்துக்கு இவ்வளோ பெரிய பள்ளி, நம்ம ஒரு சஃபு ஃபுல்லாகிறது பெரிய விஷயமாக இருக்கிறது. ஒரு சஃபு 1.5 சஃபு அவ்வளோதான் வருகிறது. அது ஃபஜ்ரில் ரொம்ப கம்மியாயிரும். ஃபஜ்ர் நேரத்தில் அது ஒரு சஃபு பூர்த்தி ஆகுது இன்னைக்கா ஒரு நாள் தான். அது வெள்ளிக்கிழமை ஓரளவு ஆள் வருவாங்க. மற்ற நாள்களில் ஒரு சஃபு வருது, ஒரு சஃப்லேருந்து பின்னாடி ஒரு சிலர் நிற்கிறாங்க 2வது சஃபில். தொழுகையில் அவ்வளவு பலகீனங்களாக நாம் போய் கொண்டிருக்கிறோம். எந்த காலத்தை நோக்கி நாம் போயிட்டு இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நம்ம கியாமத் நாலு கடக்க கியாமத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். கியாமத்தினுடைய காலகட்டத்தில் போயிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு குழப்பமான ஒரு காலகட்டத்தில் தன்னை சீர்திருத்துவதற்கு முதல்ல நாம் பயன்படுத்த வேண்டியது தொழுகை. எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதா, நீங்கள் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. எவ்வளவு கவலைகள் இருக்கிறதா, அல்லாஹ் நிம்மதியான முறையில் தொழுதுட்டு அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்க, அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அல்லாஹ் அதை சரி செய்வான். நம்ம எல்லாத்தையும் வெளியே இருந்துக்கிட்டு கஷ்டமாக இருக்குது, இது அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு எதையும் செய்யாமல் எல்லாமே பிரச்சனையாக இருக்குது, அப்படி இருக்குன்னு நம்ம புலம்புறது எந்த பிரயோஜனமும் தராது. தொழுகையை நீங்கள் சீராக்குங்கள். கியாமத்து நமக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்த்து நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக தொழுகையினுடைய விஷயத்தில் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு நல்ல ஒரு புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்கவர்களே, இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆடுதுறை தோல்சா பள்ளியில் ஹல்கா ஜோடு அசர் முதல்